இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு, அதே சமயத்தில் நிறைய மொட்டுக்கள் வச்சு அழகாக பூக்கள் பூக்கிறதுக்கு, டிசீஸ் வராமல் நல்லா பிளான்ட் வளரும். இந்த மெத்தடில் நீங்கள் எருப்பட்டிங்கன்னா இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள், ஏற்கனவே நிறைய தளிர் வந்திருக்கு பாருங்கள். இது போல் நிறைய தளிர் வரணும், நிறைய மொட்டுக்கள் வைக்கணுன்னா நம்ம கரெக்டாக எரு கொடுத்துக்கிட்டே வரலாம். சின்ன பாட்டில் தான் பாருங்கள் நான் ரோஸ் வளர்க்குறேன், எவ்வளோ நல்லா வளருது. எப்போவுமே ரோஸ் பிளான்ட்டு பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எரு கொடுக்கணும். இப்போது இது போல் பூத்துடுச்சு கிளை பாருங்கள். இந்த அளவுக்கு நான் அதாவது ரொம்ப இறக்கி கூட கட் பண்ணலாம் நீங்கள். ஆனால் பூத்த பூவெல்லாம் கட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு நல்லா தளிர் வைக்கும். இது போல் நம்ம பூ கட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே இந்த பக்கம் மொட்டு இருந்தது, நான் மொட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது அலுவீரா ரொம்பலாம் போடக்கூடாது, சின்ன பாட்டு இது ரொம்ப, அதுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் இது இப்போ தளிர் வர வைக்கிறதுக்கு நீங்கள் கட்டால் அப்படியே சாயில்குள்ளே வைக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் சாயில்குள்ளே வைக்கலாம். சூப்பராக ரூட் நிறைய அதிகமாகும், டிசீஸ் வராமல் இருக்கும். இது போல் அலுவீரா நீங்கள் பாட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா மண்ணுக்குள்ளே. அதே சமயத்தில் போடாத எரு ஒன்று கொடுக்கணும். நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு வெங்காயம் தோல் போடுங்க. அலுவீரா இது போல் வைக்கிறீங்கன்னா வெங்காயம் தோல் தண்ணி நீங்கள் அப்படியே சாயில்குள்ளே ஊற்றணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. பாருங்க, இப்போ சாயில் நல்லா தெரியாதபடி கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு வெங்காயம் தோல் ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். இப்போது தண்ணியில் வெங்காயம் தோல் தண்ணி ஊற வச்சுட்டு நம்ம செடி கொடுக்கலாம். இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட்டு தண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் தோல் தண்ணியெலாம் கொடுக்கல, வெர்மி கம்போஸ்ட்டு தண்ணி மட்டுமே கொடுக்குறேன். எந்த அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட்டு மண்புழு எருவு தண்ணியில் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் வாட்டருக்கு ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் நைட்டே போட்டு வச்சுட்டு அப்படியே ஊற்றிடுங்க. சூப்பராக தளிர் வைக்கும், மொட்டுக்கள் அதிகமாக வைக்கும், அழகாக பூக்கள் பூக்கும். ஒவ்வொன்றா நம்ம சப்போஸ் ஒரே டைம் கொடுக்கணுன்னா நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அலுவீராவும் அதில் சேர்த்துக்கணும் கட்டால், அதுதான் நல்லது. ஆனால் வாழைப்பழம் தோலும் போட்டுக்கணும். ஏன்னா ஒரே டைமுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் சொன்னது இப்போ செய்யணும். இது மட்டுமே ஏற்கனவே எல்லாம் எரு கொடுத்தாச்சு, பிளான்ட் இப்போ பூ பூத்து முடிஞ்சிச்சுன்னா அலுவீரா இது போல் வச்சுட்டு வெர்மி கம்போஸ்ட்டு தண்ணி வெர்மி வாஷ் சொல்லுவாங்க, தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கறது. மண்புழு எரு தண்ணியில் கலந்து நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா அரை ஸ்பூன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அரை ஸ்பூன் மண்புழு எரு போட்டு நைட்டே வச்சுட்டு காலையில் அப்படியே ஸ்பூனில் கலந்துட்டு செடி குத்திடலாம். இது போலெல்லாம் செஞ்சு ரோஸ் பிளான்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும் ரோஜா செடி. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.